ஹலோ எவ்ரிவன், என் பேர் டி சில்வியா. நான் வந்து யூஜி பிஜி ரெண்டுமே வந்து காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட்ல படித்தேன். நான் வந்து 2024 கேட் கிளியர் பண்ணி என்ஐடி சூரத்கல்ல பிஹெச்டிக்கு செலக்ட் ஆகியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து சின்ன ஸ்கூல் டேஸ்லேருந்தே மேக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து யூஜியில் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்தேன். பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்தும் போது எனக்கு அங்கே தான் வந்து பிஹெச்டி பண்ணணுன்ற ஆசை வந்துச்சு. ஸோ நான் எம்எஸ்சி வந்தோடனே தெரிஞ்சிச்சு பிஹெச்டி பண்ணுறதுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் தருவாங்களா, அதுவும் நம்ம வந்து என்ஐடி ஐஐடிலலாம் பண்ணலாம். அப்போ என்ஐடி ஐஐடிலாம் போகிறதுக்கு நம்ம வந்து சிஎஸ்ஆர் எக்ஸாம் கேட் எக்ஸாம் இதெல்லாம் கிளியர் பண்ணால் போகலான்னு சொன்னாங்க. அப்ப நான் வந்து யோசிச்சேன் சிஎஸ்ஆர் எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம். நான் அப்பயே வந்து கொஸ்டின் பேப்பர்ல எடுத்து பார்த்தேன், என்னால சால்வ் பண்ண முடியல. ஸோ அப்போ வந்து கோச்சிங் கிளாஸ் தேட ஆரம்பிச்சேன். ஓகே, நம்ம எம்எஸ்சி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 1 இயர் பிரேக் எடுத்து இதுக்கு படிக்கலாம் நான் அப்ப டிசைட் பண்ணேன். ஸோ வந்து ஒரு ஃப்ரெண்டு மூலியமா எனக்கு வந்து இந்த ஜிஎம்ஐ இன்ஸ்டியூட் வந்து தெரிய வந்துச்சு. ஸோ நான் வந்து ஜூன் 2023 பேட்ச்ல ஜாயின் பண்ணேன். ஸோ 6 months கோர்ஸ் முழுசா நான் வந்து அட்டன் பண்ணேன். எப்படின்னா இந்த இன்ஸ்டியூட் நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸ் படிக்கணும்ன்றது இன்ட்ரெஸ்ட் தானா வரும். ஏன்னா உங்களை சுத்தி எல்லாமே வந்து மேக்ஸ் மேக்ஸ் அப்படின்னே பேசுவாங்க, நல்லா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒரு ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட் இங்க உங்களுக்கு கிடைக்கும். சார் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு, உங்களுக்கு எந்த டவுட் கேட்டாலும் சொல்லி தருவாரு. ஒரு கிளாஸ்னாலுமே சண்டே சாட்டர்டே இங்க வந்து எப்பவுமே ஃபுல் டே கிளாஸ் தான் இருக்கும். அப்ப நீங்க யோசிப்பீங்க எப்படிடா ஃபுல் டே எல்லாம் ஒரு கிளாஸ், அதுவும் மேக்ஸ் எப்படி உட்காந்து கவனிக்கிறதுன்னு. ஆனா சார் வந்து ரொம்ப ஜாலியா எடுத்துட்டு போவாரு, நல்லா காமெடி பண்ணி உங்களை மேக்ஸே ரசிச்சு சார் சொல்லி தருவாரு. ஸோ சார் ரசிச்சு சொல்லி தரும் போது உங்களுக்கும் அது வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். அப்ப சிஎஸ்ஆர் எக்ஸாமுக்கு மெயினா என்னதுன்னா ப்ராப்ளம் சால்விங் செஷன். சார் வந்து டெய்லியும் அசைன்மெண்ட் டெஸ்ட் இந்த மாதிரி வச்சுட்டே இருப்பாரு. இப்ப டெஸ்ட் வந்து ஒரு நாள் வச்சாருன்னா அடுத்த நாள் வந்து இதுக்கான ப்ராப்ளம் சால்விங் செஷன் வந்து 11 o'clock நடக்கும் மார்னிங். ஸோ அப்ப வந்து அதுல வந்து உங்களுக்கு சொல்லி தருவாங்க, நீங்க என்னென்ன தப்பு பண்ணீங்க நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ சார் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து எப்படி அட்டாக் பண்றது, எப்படி கவுண்டர் யோசிக்கிறது, எப்படி ப்ரூஃப் யோசிக்கிறது, இது எல்லாமே சார் வந்து சொல்லி தருவாரு உங்களுக்கு. ஸோ மெயினா வந்து ப்ராப்ளம் சால்விங் வந்து நீங்க நல்லா கத்துக்கலாம். அப்புறம் இந்த இன்ஸ்டியூட்டை வந்து நீங்க நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மார்னிங் 6:30ல இருந்து நைட்டு 10 o'clock வரைக்கும் படிப்பாங்க. ஸோ நீங்க வந்து ஒரு டிஸ்கஸ் பண்றதுக்கு இது ஒரு நல்ல என்விரான்மெண்டா இருக்கும். நீங்க எப்ப வேணா இங்க வரலாம், யார்கிட்ட வேணா கேட்கலாம், யார்கிட்ட வேணா ஒரு சின்ன டெஃபினிஷன் கேட்டா கூட சொல்லி தருவாங்க. என்னடா இது கூட தெரியலையா அப்படிலாம் யாருமே இங்க சொல்ல மாட்டாங்க. என்ன கேட்டாலும் சொல்லி தருவாங்க. நான் எப்படி படிச்சேன்னா எனக்கு வந்து இங்க இங்க வந்தப்பே எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் செட் ஆனாங்க, ஒரு குரூப் செட் ஆனாங்க. ஸோ வந்து நாங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவோம், டெஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கான டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நாங்க வந்து மெயினா டிஸ்கஸ் பண்ணி நாங்க ஒரு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி நாங்க டிஸ்கஸ் பண்ணி நாங்க நிறைய படிச்சு இந்த மாதிரி தான் நான் கிளியர் பண்ணேன். ஸோ நீங்க இங்க வந்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு கேங் ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்க அவங்களோட டிஸ்கஸ் பண்ணலாம். டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களோட ஐடியாஸ் நிறைய ஷேர் ஆகும், அவங்களோட ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு ப்ராப்ளம் யோசிச்சீங்கன்னா நம்ம ஒரு விதமா யோசிச்சிருக்கோம், அவங்க வந்து வேற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஐடியா வந்து நீங்க வேற சம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த இன்ஸ்டியூட். நீங்க வந்தீங்கன்னா சிஎஸ்ஆர் எக்ஸாம், நெட்டு செட்டு கேட் இது எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே இந்த இன்ஸ்டியூட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா இந்த இன்ஸ்டியூட் வந்து சேரலாம். சார் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு. மெயினா சாரோட டீச்சிங்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு போரே அடிக்காது, அந்த மாதிரி நடத்துவாரு, ரொம்ப ரசிச்சு நடத்துவாரு. அதான் நான் சொன்னேன், ரொம்ப நம்மளுக்கே அது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கும் விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த இன்ஸ்டியூட் சிஎஸ்ஆர் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா இந்த இன்ஸ்டியூட் வந்து சேரும்.